நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நம்ம இதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, ஈமானினுடைய இருக்கக்கூடிய இடம், ஈமான் இருக்கக்கூடிய இடம் எது? உள்ளம். ஈமான் சொன்னா அவன் ஒரு சின்ன பணியாரம் கொடுத்து விடாம இருப்பான். கல்யாண வீட்டுல மீதமான சாப்பாட்டையோ அல்லது கல்யாண வீடுகளில் கொடுக்கப்படக்கூடிய பொருட்களையோ நமக்கு வரல அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் கூட ஈமான் இல்லை. அப்படி கொஞ்சம் பலகாரம் தரல, மீதமான சாப்பாடை கொடுக்கல அப்படின்னா நாங்க பேசுறது ஈமான் அளவுக்கு அதை பேசுறோம். ஈமானை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இடம் என்பது உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுறான்? காலத்தில் அராபு ஆமன்னா, கிராமத்துப்புறத்தில் இருக்கக்கூடிய அரபுகள் சொன்னார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள். குல் நபியே, நீங்கள் கூறுவீராக, லம் துமினு வலாகின் கூலு அஸ்லம்னா, நீங்க நம்பிக்கை கொள்ளல, வேண்டுமானால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், மூமின் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டாம். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இதுவரைக்கும் ஈமான் நுழையவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா குஜராத் 49ஆம் அத்தியாயம் 14வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுறான்? ஈமான் இருக்கக்கூடிய இடம் உள்ளம். அப்ப அந்த உள்ளம் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமான நிலையில் இருக்கணும். அசுத்தமான இடத்துல ஈமான் தங்குறது என்பது சாத்தியப்படாத ஒன்று. அப்போ உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற போது அந்த உள்ளத்தில் ஈமான் தங்குகிறது. அப்ப அந்த உள்ளத்தை எப்போது நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமான நிலையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஈமான் இருக்கக்கூடிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானினுடைய பெருமதி. ஈமானினுடைய பெருமதி, பெருமதின்னு சொன்னா ஈமானினுடைய மதிப்பு. சொல்லுங்க பாப்போம், நம்ம எல்லாம் ஈமான் கொண்டவங்க தானே. ஈமானினுடைய பெருமதி என்ன? ஈமானினுடைய பெருமதி, எங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறதுனால அதனுடைய பெருமதி என்ன? நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரும். வேற பிறருக்கு உபகாரம் செய்வது, நன்மைக்கு அது தூண்டும். நீங்க சொல்றது பார்க்கும்போது நன்மைக்கு அது தூண்டும். வெரி குட். வேற அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நெருக்கமாக்கி வைக்கும். வேற ஹலால் ஹராமை பேணுவோம். அப்போ ஒரு வரம்போடு வாழக்கூடிய நிலைக்கு நம்மளை கொண்டு வரும். வேற ஈமானினுடைய பெருமதிக்கு ஒரு சம்பவத்தை நம்ம சூரத்துல் யாசின்ல இருந்து பார்ப்போம். சூரா யாசின் எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால குர்ஆன் சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜமாத்தில் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம். ஆரம்ப நிலைகளில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம சூரத்துல் யாசினை யார் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இறந்தவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? படிச்சுக்கிட்டு இருந்தோம். இறந்தவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? படித்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செஞ்சது? அன்னைக்கு இருந்தது. சூரத்துல் யாசின் யாருக்கு படிக்கிறாங்க? இறந்தவங்களுக்கு படிக்கிறாங்க. அப்படிதானே? அல்லாஹ் சூரத்துல் யாசின்ல நிறைய தகவல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். முடிஞ்சா சூரத்துல் யாசின் 36வது அத்தியாயம் எடுத்து வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் யாசின்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். லி துந்திர மன்கான ஹய்யா, உயிருள்ளவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கிறோம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப யாருக்கு இந்த வேதம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது? உயிருள்ள மக்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது. அப்ப நம்ம யாருக்கு அதை படிச்சுட்டு இருக்கிறோம்? மௌத்தான மக்களுக்கு அதை படிக்கிறோம். தமிழ் மொழிபெயர்ப்பை படித்தாலும் கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஓரளவு அதிலிருந்து விடுபட்டிருப்போம். இன்னைக்கும் கூட பிடிவாதமாக பல வீடுகளிலே இறந்தவர்களுக்கு சூரத்துல் யாசின் என்ன செய்யப்படுகிறது? படிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரத்துல் யாசின்ல ஈமானினுடைய பெருமதிக்கு அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். ஈமானினுடைய பெருமதி. ஈமான் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. எதையும் இந்த உலகத்திற்கு ஒரு விலை வைத்து விடலாம்,
ஈமானை பொறுத்த வரைக்கும் அந்த ஈமானுக்கு என்ன கிடையாது, விலை மதிப்பு என்பது நிர்ணயிக்க முடியாது. அந்த ஈமானுக்கு பெருமதியானது என்பதற்கு சூரத்துல் யாசீன்ல ஒரு செய்தி பாருங்களேன். சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20வது வசனம் தொடக்கம் ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக்கொண்டு வருகிறான். 29வது வசனம் வரைக்கும் வீட்டுக்கு போனீங்கன்னா எடுத்து படிச்சு பாருங்க. 20வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் 36வது அத்தியாயம் 20வது வசனம் தொடக்கம் 29வது வசனம் வரைக்கும் ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அவர் பேர் என்ன பேரு? ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அவர் வாழக்கூடிய சமூகத்தில் 2 தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். எத்தனை தூதர்களை அனுப்பினான்? அல்லாஹ் 2 தூதர்களை அனுப்பினான். அவர் வாழக்கூடிய அந்த சமகாலத்தில் 2 தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பி இருக்கிற போது அந்த சமுதாயம் 2 தூதர்களையும் பொய்ப்பித்தார்கள். 2 தூதருக்கும் மாறு செய்தார்கள். 2 தூதர்களுடைய கட்டளைகளை ஏற்க மறுத்தார்கள். அப்போது அல்லாஹ் 3வது ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் 3வது தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான் தீர்க்கதரிசியாக. அந்த தூதர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற போது இந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நல்லடியார், அவருக்கு நோய் இருந்தது. உடலில் கொஞ்சம் கடுமையான நோய் அவருக்கு இருந்தது. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வேண்டாத தெய்வங்களே கிடையாது. அவர் சிலை வழிபாட்டில் மூழ்கி இருந்தார், ஷிர்கில் மூழ்கி இருந்தார். அவர் பல நாட்கள் அனுபவித்து வந்த அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, எல்லா தெய்வங்களையும் அவர் வணங்கினார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார். அவரிடத்தில் ஷிர்க் இருந்தது, குஃப்ரும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவர் 3 தூதர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களுடைய போதனையை கேட்கிறார். கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட மாத்திரம் மக்களிடத்திலே இந்த தூதர்கள் பிரச்சாரம் செய்கிற போது 3வது தூதருடைய பிரச்சாரத்தை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார் வருகிறார். அந்த மக்களிடத்திலே சொல்கிறார், இத்தபியு மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததுன். உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த தூதர்கள் உங்களுடைய நலவை நாடி சொல்கிறார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லி உங்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இவங்க தங்களுடைய மார்க்கத்தை உங்களிடத்திலே சொல்லுகிற போது மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன், எந்த கூலியையும் அவர்கள் உங்களிடத்திலே கேட்கவில்லை. அதற்காக என்ன செய்யல? எந்த கூலியையும் எந்த கிரயத்தையும் உங்கள்கிட்ட கேட்கல. வஹும் முஹ்ததூன், அவர்களோ நேரான வழியில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தூதர்களை இத்தபிஉ, நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாரு? அந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார். ஆனால் அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை கொன்று விட்டார்கள். ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரை கொன்று விட்டார்கள், நல்லடியாரை கொன்று விட்டார்கள். கொன்றதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவருடைய ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பார்த்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, கீல் அதுகுலுல் ஜன்னா, அவர் கொல்லப்பட்டு விட்டார். அவரை பார்த்து சொல்லப்படுகிறது, கீல் அதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது. சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டவுடன் அவர் சொன்னார், கால யா லைத கௌமி யஅலமூன், என் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட இந்த அந்தஸ்தை அவர்கள் அறிய வேண்டுமே. எனக்கு ஏற்பட்ட இந்த அந்தஸ்தை, சொர்க்கம் என்கிற அந்த உயர்ந்த அந்த இடத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பிமா கஃபரலி ரப்பி, என்னுடைய ரப்பு என்னுடைய பாவங்களை மன்னித்து வஜஅலனி மினல் முக்ரமீன், கண்ணியமிக்கவர்களில் ஒருவராக இறைவன் என்னை ஆக்கிவிட்டான். இந்த செய்தியை, என் பாவத்தை இறைவன் மன்னித்து
என்னை கண்ணியத்திற்குரியவர்களில் ஒருவராக ஆக்கி அதே நேரத்தில் எனக்கு சொர்க்கத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்கிற தகவலை என் சமுதாயம் அறிய வேண்டுமே என்று அவர் சொன்னார். அவளோடு சொல்லிக் கொண்டார் என்கிற தகவலை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். ஆனால் இவருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுத்து அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்கி கண்ணியத்திற்குரிய ஒரு நபரில் ஒருவராக ஆக்கிவிட்டார். அவர் 3 தூதர்கள் வந்தார்கள். அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் அவ்வளவுதான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த தகவலை சொன்னாரு. அதுக்குள்ள அவரை கொன்னுட்டாங்க. அவர் இந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார். இந்த அந்தஸ்தை அடைவதற்கு எது காரணமா இருந்துச்சு? அவருடைய ஈமான். ஈமானுடைய பெருமதிக்கு ஒரு சான்று, ஈமானுடைய பெருமதிக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு சான்று. அப்போ நிறைய நாட்கள் வாழ்வதை விட, நிறைய அமல்கள் செய்வதை விட ஈமான் கடுகளவுக்கு இருந்தா போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? சொர்க்கம் கிடைச்சிடும். அவர் நிறைய நாட்கள் வாழல, நிறைய அமல்களும் செய்யல, ஒரு அமல் கூட அவர் செய்யல. ஈமான் கொண்டார், கொண்ட ஈமானில் உறுதியாக இருந்தார். ஆகையால் இறைவன் அவருக்கு கொடுத்தது என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மக்களின் பட்டியலில் அவரை என்ன செஞ்சுட்டான்? சேர்த்துட்டான். அப்ப ஈமானினுடைய 3 பெருமதிகளை இங்க பார்க்கிறோம். சொர்க்கம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கண்ணியத்திற்குரிய மக்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. அப்ப ஈமானினுடைய பெருமதியை நம்ம உணரணும். நாம கொண்ட ஈமான் எவ்வளவு பெருமதியானது. இந்த ஈமானோடு எவர் மரணிக்கிறாரோ நிச்சயமாக அவர் எங்க போவார்? சொர்க்கம் போவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமின். நம்பிக்கையாளனை தவிர வேறு யாரும் சுவனத்தில் நுழைய முடியாது. அப்போ சுவனத்தில் நுழைவது என்கிற அந்த பாக்கியம், ஈமானின் பெருமதியை யார் உணர்ந்து அந்த ஈமானோடு வாழ்ந்து எவர் மரணிக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு என்ன இருக்கிறது? சொர்க்கம் அவருக்கு இருக்கிறது. யார் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. யார் ஈமானோடு வாழ்ந்து அவர் மரணிக்கிறாரோ நல்லோர்களின் பட்டியலில் அவர் சேர்க்கப்படுகிறார். இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக படிக்கக்கூடிய வகுப்பு தான் இது போன்ற வகுப்புகள். சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, அடுத்த அம்சம். இப்படிப்பட்ட ஈமான் இருக்குல்ல, இந்த ஈமானை பெற வேண்டும், பெருமதியான இந்த ஈமானை பெற வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியும் நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் ஒரு பார்வை. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு 1 hour கிளாஸுக்கு டைம் கொடுத்தது 1 hour நினைக்கிறேன்னு வைங்களேன். 1 hour தானே, ஒரு 1 hour டைம் எடுத்திருக்கிறோம். இனி அடுத்த கிளாஸ் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? டைம் கொடுப்போம். அப்படிதானே? அந்த 1 hour கிளாஸுக்கு ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ், இதெல்லாம் கொடுத்து ஒரு பல அழைப்புக்கு பிறகு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆனால் இந்த பெருமதியான ஈமானுக்கு, விலை மதிக்க முடியாத ஈமானுக்கு, அதை பெறுவதற்காக, அதை அடைவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எடுத்த முயற்சி, நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்ட பயணம் அளப்பெரியது. ஒரு உதாரணம் பாருங்களேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? சஹீஹுல் புகாரி தொகுத்து வழங்கிய ஆசிரியர் யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காட்டுகிறார்கள், லகீது அக்ஸர மின் அல்ஃபி ரஜுலின் மினல் உலமா பில் அம்சார். கிட்டத்தட்ட நான் 1000க்கு மேற்பட்ட உலமாக்களை, அறிஞர் பெருமக்களை சந்தித்திருக்கிறேன் பல நகரங்களில். எத்தனை அறிஞர்கள்? 1000க்கு மேற்பட்ட அறிஞர்களை பல நகரங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். ஃபமா ரஅய்து அஹதன் மின்ஹும் யக்தலிஃபு ஃபி அன்னல் ஈமான யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும் என்பதில் கருத்து முரண்பட்டதாக எந்த அறிஞரையும் நான் பார்த்ததில்லை. இந்த தகவல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஈமான் அதற்கு கூடும் குறையும் என்கிற படிநிலை இருக்கிறது. ஈமானை பற்றி அதற்கு கூடும் குறையும் என்கிற படிநிலை இருக்கிறது என்கிற கல்வியை படிப்பதற்கு நான் எத்தனை அறிஞர்கிட்ட மண்டிட்டு இருக்கிறேன்? எத்தனை அறிஞர்கிட்ட?
1000 அறிஞர்களிடம் 1000-ஐ விட அதிகமான அறிஞரிடத்தில் மண்டியிட்டு இருக்கிறேன். அவர்களில் யாரும் ஈமான் கூடும் குறையும் என்கிற விஷயத்தில் கருத்து முரண்பட்டதாக யாரையும் நான் என்ன செய்ததில்லை, கண்டதில்லைன்னு சொல்லி காட்டுறாங்க. 1000 நாடுகளுக்கு சென்றிருப்பார் இல்லையா, 1000 அறிஞரிடத்திலே மண்டியிட்டு இருக்கிறார். காரணம், அவர் ஈமானின் பெருமதியை உணர்ந்ததின் காரணத்தினால். அப்படி அவர் ஈமானினுடைய பெருமதியை உணர்ந்ததின் காரணத்தினால் பயணம் மேற்கொண்டு இந்த கல்வியை கற்று புகாரில ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார். ஈமான் கூடும் குறையும், செயல்களை கொண்டு ஈமான் நல்லறங்களை கொண்டு கூடும் குறையும் என்கிற ஒரு தனி தலைப்பை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, அந்த பயணம், ஈமானுக்கான பயணம் நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கிற போது கால் தூசி கூட என்ன செஞ்சிருக்காது, பெருமானதா இருந்திருக்காது. அப்ப பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் அந்த ஈமானின் பெருமதியை உணர்ந்ததின் காரணத்தினால அவங்க இந்த பயணத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேற்கொண்டிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது, ஈமானில் உறுதி. வரலாற்றில் ஈமானில் உறுதி. நிறைய வரலாற்றில் ஈமானின் உறுதியை நம்ம பார்க்கலாம். வரலாற்றில் ஈமானின் உறுதிக்குரிய சம்பவங்களை நிறைய பார்க்கலாம். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய உறுதி. நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொன்னாங்க. வரலாற்றில் ஒரு தகவல், நேரம் குறைவா இருக்கலாம், சுருக்கமா முடிச்சுக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னால் ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வருகிறது. பனு இஸ்ரவேல்களை மீட்டுக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பி செல்லக்கூடிய நேரம், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை பட்டாளம். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், மூசாவே வசமாக நாம் என்ன செய்து கொண்டோம், மாட்டிக்கொண்டோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய உறுதி என்ன, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு என்ன செய்வான், நேரான ஒரு பாதையை காட்டுவான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சௌர் என்று சொல்லப்படக்கூடிய குகையில் ஹிஜ்ரத்தின் போது தஞ்சமடைந்தார்கள். தஞ்சமடைகிற போது எதிரிகள் குகையினுடைய மேல் பகுதி வரைக்கும் வந்துட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எதிரிகள் குனிந்து தங்களுடைய கால் பாதத்தை பார்த்தால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழரே, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான். இப்படி வரலாற்றில் நிறைய தகவல்களை ஈமானுக்கு உதாரணமாக, ஈமானில் உறுதிக்காக நம்ம நிறைய தகவல்களை நாம் படித்திருக்கிறோம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, ஈமான்ல உறுதியா இருக்கிறோம் என்பது எதை கொண்டு நிர்மாணிக்கப்படும், தீர்மானிக்கப்படும்? நம்ம எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்ம ஈமான்ல நம்ம உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதை கொண்டு தீர்மானிப்பது? வெரி குட். எதை கொண்டு? சோதனையை கொண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் 5 நேரம் தொழக்கூடியவனா இருக்கிறேன், நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், குர்ஆன் சுன்னாலதான் நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை ஏன் சோதிக்கிறான், அல்லாஹ் என்னை ஏன் சோதிக்கிறான் அப்படின்னு பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இருக்கா இல்லையா? சொல்லக்கூடிய நமக்கும் சில நேரங்களில் வரும், கேட்கக்கூடிய உங்களுக்கு அது வரும். நான் நல்லவன் தானே, நான் முஸ்லீம் தானே, நான் மூமின் தானே, அல்லாஹ் என்னை ஏன் சோதிக்கணும்? அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஈமானில் நாம் உறுதியாக இருக்கிறோமா அல்லது பலவீனப்பட்டு இருக்கிறோமா என்பதை இறைவன் அறிவதற்காக வைக்கப்படக்கூடிய ஒரு சோதனை அந்த தருணம். சோதனை அந்த தருணம். நாம் கொண்ட ஈமானில் எப்படி இருக்கிறோம்? வெறும் பாட்டு, என்ன பாட்டு, ஈட்டியின் முனையில் நிறுத்திய போதும் ஈமான் இழக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மட்டும் இருந்தா போதாது, வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையின் மூலமாகத்தான் நாம் ஈமானில் இருக்கிறோமா, ஈமானை விட்டு விடுகிறோமா என்று அறிவதற்காக இறைவன் ஒரு சோதனையை நடத்துகிறார். இந்த சோதனையில யாரும் விதிவிலக்கு கிடையாது. இந்த சோதனையில யாரும் விதிவிலக்கு கிடையாது.
எதற்காக சோதித்தான்? ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை அறிவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க சஹாபாக்கள்? ஐயுன் நாசி அஷத்து பலா, மக்கள் அதிகமா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க யார் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்தில் பொருத்தமான ஒரு நபராகத்தான் இருந்தாங்க இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏற்படாத சோதனை நமக்கு ஏற்பட்டுருச்சா? இல்லை. பொருத்தமான பதிலை சொல்வதற்கு பொருத்தமான நபரா இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? அல் அன்பியா, நபிமார்கள் அப்படின்னாங்க. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சோதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது இதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹும், இப்ராஹிமை பல்வேறு சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோம், அனைத்தையும் அவர் நிறைவு செய்தார். எதிலும் அவர் சோட்ட கிடையாது. சில சோதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நிறைவு செய்தார், பல சோதனைகளில் அவர் தோல்வி அடைந்தார் என்று இறைவன் சொல்லல. எத்தனை சோதனைகளை கொண்டு அவரை சோதித்தாலும் அத்தனையிலும் அவர் நிறைவை செய்தார். அது கம்ப்ளீட்டட், அதை பூரணப்படுத்தினார் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்ப சோதிக்கப்பட்ட நபிமார்கள், அதில் உறுதியாக இருந்த நபிமார்கள் 5 பேரை படிக்கிறோம். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனையின் போது உறுதியாக இருந்த நபிமார்கள், உலுல் அஸ்முக்கு சொந்தக்காரர்கள் என்று படிக்கிறோம். அப்ப என்ன காரணம்? அல்லாஹ் நல்லவர்களையும் சோதிப்பான். நாமெல்லாம் நல்லவங்க தானே, நாமெல்லாம் முஸ்லிம்கள் தானே என்கிற இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? நபிமார்கள் நல்லவர்கள், சஹாபாக்கள் நல்லவர்கள், அவங்களையும் அல்லாஹ் சோதித்தான். காரணம் என்ன? அவங்களுடைய ஈமானை இறைவன் பார்ப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சோதனை என்ன செய்கிறான்? நடத்துகிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா அவங்களை சோதிக்கிறோம்? அவர்களுடைய ஈமானை அறிவதற்கு என்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா, மக்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? ஐயகூலு ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வதின் காரணத்தினால் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? வஹும் லா யுஃப்தனூன், சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? வலக்கது திட்டமாக ஃபதனல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் நாம் திட்டமாக சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், நம்பிக்கை கொண்ட அவர்கள் தாங்கள் கொண்ட நம்பிக்கையில் உண்மையாளர்களா அல்லது பொய்யர்களா என்று இறைவன் அறிவதற்காக. 29ஆம் அத்தியாயம் 2வது 3வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் சோதிக்கிறான் என்றால், நம்முடைய ஈமானில் உண்மையாளராக இருக்கிறோமா பொய்யர்களாக இருக்கிறோமா என்று இறைவன் அறிவதற்காக சோதிக்கிறான். அப்ப சோதனையை கொண்டுதான் ஈமானினுடைய உறுதியா ஈமானின் பலவீனமா என்று அறியப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சோதனையினுடைய உச்சகட்டம் நம்மளை அல்லாஹ் கண்டிப்பா சோதிப்பான். நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் மூமின்கள் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்துட்டா நிச்சயமா எதுக்குள்ள வந்துட்டோம்? சோதனை களத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த சோதனை ஒவ்வொரு நபருக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். அதுல இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. சோதனையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது, சிறுவர் பெரியவர் என்கிற வித்தியாசம் தெரியாது, நல்லவர் கெட்டவர் என்கிற பாகுபாடு தெரியாது. சோதனையை பொறுத்த வரைக்கும் அது பொதுவானது, எல்லோருக்கும் அந்த சோதனை என்பது நிகழும். நம்முடைய ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, அறிவதற்காக இறைவன் தரக்கூடிய ஒரு பல பரீட்சை. சோதனையினுடைய உச்சகட்டம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சோதனையினுடைய உச்சகட்டம், அந்த உச்சகட்டத்தை கொண்டு ஈமானுடைய உறுதி ஸ்ட்ராங்கா இருக்கும். சோதனையினுடைய அந்த தாழ்வை கொண்டு, சோதனையினுடைய குறைவை கொண்டு ஈமான் பலவீனப்பட்டு இருக்கும். சரிங்களா? ஈமான் இஸ்திகாமத், அதன் உறுதியில கொஞ்சம் அந்த தளர்வு இருக்கும்.
சோதனையினுடைய உச்சகட்டம் என்ன? இன்னைக்கு உலக அளவுல நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதி, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் வேறறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம், ஒரு குழுவாக இருந்து பல நாட்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் நம்முடைய ஈமானை இவர்களின் மூலமாக இறைவன் சோதிக்க நாடுகிற போது அதனுடைய உச்சகட்டம் எதுவாக இருக்கும்? ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அவர்களின் மூலமாக நிச்சயமாக நமக்கு ஒரு சோதனை இருக்குது. யார் கொடுக்கிறா? அல்லாஹ் கொடுக்க இருக்கிறார். அப்படி கொடுக்கிற போது நாம் பயந்து ஓடி விடுவதா, அதனுடைய உச்சகட்டம் எது என்று அறிந்து அதில் பொறுமையாக இருந்து தன்னுடைய சோதனையில் இறைவனுடைய விஷயத்தில் நான் உண்மையாளராக இருக்கிறேன் சொல்லி நிரூபிப்பதா, அல்லது நான் அதில் உண்மையாளராக இல்லை என்று பின்வாங்கி ஓடிவிடுவதா? என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமினன் நாஸ், மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். எப்ப தெரியுமா? அவர்களுக்கு இறைவன் சில அருக்குடைகளை கொடுத்தால் முஸ்லிம்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள், நல்ல வளங்களோடு இருக்கிறார்கள் என்பதை கண்டால் இத்மஅன்ன, அவர்கள் திருப்தி அடைவார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை என்று வந்துவிட்டால், அவங்களும் முஸ்லிம்கள் தான், முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி என்று வந்துவிட்டால் அப்படி என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படின்னு சில மக்கள் உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏன்? அவங்க சோதிக்கப்படுகிற போது ஈமானில் அவங்க என்ன செய்யறாங்க? பலவீனமா இருக்கிறாங்க. ஈமானில் பலம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அதில் உச்சகட்டம். அப்போ ஒரு ஆளும் வர்க்கம், ஒரு அதிகார வர்க்கம் நம்மை சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற போது, இறைவனால் அந்த ஆளும் வர்க்கத்தினால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற போது, ஒரு நெருக்கடிக்கு உட்படுத்தப்படுகிற போது அதனுடைய உச்சகட்டம் என்ன? 3 விஷயம்தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு அதிகாரத்துல ஒரு குழு இருக்கிறது, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வேறு இருக்கணும் என்பதற்காக. அதற்காக செயல்படக்கூடிய மதரசாக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அதற்காக பயன்படக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், ஜும்மா மேடைகள் நடத்தப்படக்கூடிய இறை இல்லங்கள் இழுத்து மூடப்பட வேண்டும். அப்படிதானே? மார்க்கத்தினுடைய அந்த வீரியம், மார்க்கத்தினுடைய அழைப்பு பணியை குண்ட செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாட்கள் திட்டங்களோடு இருக்கிறார். இவர்கள் நம்முடைய விஷயத்திலே நாம் கொண்ட ஈமானின் அடிப்படையில் இவர்களின் மூலமாக இறைவன் நம்மை சோதிக்க நாடினால் அதனுடைய உச்சகட்டம் 3 தான். எத்தனை? 3 தான். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறை கூடத்திற்கு போனவர்கள். யார் அப்படின்னா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள அல்லாஹ் சோதிச்சான். பல இமாம்கள் சிறை கூடத்துக்கு போயிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறை கூடத்துக்கு போனாங்க. அதே போன்று அவர்களுக்கு பின் வந்த, அவர்களின் வழியில் வந்த பல பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சிறை கூட போயிருக்கிறாங்க. அதுல ஒரு இமாம் யாருன்னு சொன்னா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிறை கூடத்திற்கு போன அவங்க ஜட்ஜுக்கு முன்னால, நீதிபதிக்கு முன்னால கொண்டு வந்து ஒரு முறை நிறுத்தப்படுகிறார்கள். நிறுத்தப்பட்டு அந்த நீதிபதி கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? உங்களுடைய விஷயத்துல நான் எப்படி தீர்ப்பு சொல்ல நினைக்கிறீங்க? அப்போ இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக சொன்னாங்க என்ன அப்படின்னா, நீங்க என்ன சிறைப்படுத்தலாம், என்ன செய்யலாம்? என்ன சிறைப்படுத்தலாம், என்னை கைது செய்து சிறைக்குள் என்னை கொண்டு போய் வைக்கலாம். அப்படி நீங்கள் சிறைப்படுத்துவது ஒரு வழி. அப்படி சிறைப்படுத்தினால் நான் என் இறைவனோடு தனிமையில் என்னை நான் அமைத்துக் கொள்வேன். மக்களோடு இருக்கும்போது குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்கிறாங்க, மக்களோடு மக்களா இருக்கும்போது அந்த இபாதத் செய்யறது என்ன செய்யும்? கொஞ்சம் குறையும். தனிமையில இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம குடும்பத்தோட இருக்கும்போது எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுகிறோம்? எத்தனை பேர் சுன்னத் தொழுகிறோம்? வியாபாரத்தோடு தொடர்பு இருக்கும்போது எத்தனை பேர் சுன்னத் தொழுகிறோம்? இல்ல தானே? அதே நேரத்தில் நம்ம தனிமையில் இருக்கிறோம் வைங்களேன், சுன்னத் தொழுவோம், நஃபீல் தொழுவோம், தஹஜ்ஜத் தொழுவோம். தானே? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபரை பாருங்க, எல்லாம் தொழுவாரு. ஊருக்கு வந்துட்டாருன்னா என்ன செஞ்சிருவாரு? பிஸியில் அந்த ஒரு மாசம்
ஃபர்ல தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒரு விடுமுறை. அப்ப அவங்க சொல்றாங்க, தனிமைப்படுத்தினால், நீங்கள் என்னை தனிமைப்படுத்தினால் என் இறைவனோடு நான் என்ன செய்து கொள்வேன், என் உறவை அமைத்துக் கொள்வேன். அடுத்து இரண்டாவதாக சொல்றாங்க என்னன்னு சொன்னா, என்னை நீங்கள் நாடு கடத்தலாம். இரண்டாவது என்ன செய்யலாம், நாடு கடத்தலாம். நாட்டை விட்டு என்னை நீங்கள் அப்புறப்படுத்தலாம். நாட்டை விட்டு நீங்கள் என்னை அப்புறப்படுத்தினால் இறைவனின் பாதையில் நான் ஹிஜ்ரத் செய்த கூலியை பெற்றுக்கொள்வேன். நாடு கடத்தினால் ஹிஜ்ரத்திற்கான கூலியை பெற்றுக்கொள்வேன். அப்படிதானே? மூன்றாவதாக, நீங்கள் என்னை கொலையும் செய்யலாம். ஒன்று, என்னை நீங்கள் கொலை செய்தால் நான் ஷஹீத், இறைவனின் பாதையில் உயிர் நீத்த அந்தஸ்தை அடைவேன். இந்த மூணு தான். இதே நிலை இமாமுக்கு மட்டும் ஏற்படல. இந்த நிலைமையை இமாம் எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஹிஜ்ரத்தின் போது ஏற்பட்டது இந்த நிலை. இந்த நிலை என்ன செஞ்சது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிஜ்ரத்தின் போது ஏற்பட்டது. இந்த மூன்று நிலையும் யாருக்கு ஏற்பட்டது? ஈமானினுடைய, அதாவது சோதனையினுடைய உச்சகட்டம். அல்லாஹ் அவர்களை சோதிக்கிற போது அதனுடைய உச்சகட்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கால இருந்து எங்க போறாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. பர்லிமானு குறைஷி பாராளுமன்றம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு பயணிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலையை கொண்டு வந்தால், அல்லது அவரை பிணமாக கொண்டு வந்தால், உயிரோடு அவரை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் சன்மானம். தேடுதல் வேட்டை கடுமையாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இது யம்குரு பிகல்லதீன கஃபரு. நபியே, அந்த நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சதியை நினைத்து பாருங்கள் நபியே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இது யம்குரு பிகல்லதீன கஃபரு. இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி எடுத்த சதி திட்டத்தை நினைத்து பாருங்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? லியுஸ்பிதூக, அவர்கள் உங்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். உங்களை என்ன செய்யணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். அல்லது யக்துலூக, இந்த முஹம்மதை கொன்றுவிட வேண்டும். முஹம்மதை என்ன செஞ்சிடணும்? கொன்றுவிட வேண்டும். யுஹ்ரிஜூக, அல்லது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று 3 விதமான சதிகளை உங்களுக்கு எதிராக செய்தார்கள் என்பதை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வயம்குரூன், அவர்களும் சதி செய்தார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் என்ன செய்தான்? சதி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக, சூழ்ச்சியாளர்களில் இறைவன் கை தேர்ந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்போ சோதனையின் உச்சகட்டத்தை யார் அடைஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் அடைஞ்சாங்க. ஒன்று சிறைப்படுத்தப்படணும், அல்லது நாடு கடத்தப்படணும், அல்லது என்ன செய்யணும்? கொல்லப்பட வேண்டும். இதுதான் நமக்கு இனி வரக்கூடிய சோதனையை உச்சகட்டமாக இருக்கும். இந்த சோதனையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஈமானை இறைவன் அறிவதற்காக சோதிக்கிறார். இந்த சோதனையில் நான் வெற்றி அடைய வேண்டும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஈமானை அதிகரிப்பதற்கான வழி என்னவோ அந்த வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். தேடி நம்முடைய ஈமானை என்ன செய்யணும்? அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களில் நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். குர்ஆனை படிப்பது, ஆதாரபூர்வமான நபிமொழிகளை படிப்பது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது, அப்படி படித்து நம்முடைய ஈமானை நல்ல பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பலப்படுத்தி அந்த சோதனை வருகிற போது நாம் அதை பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில், இஸ்லாத்தின் விஷயத்தில் நான் உண்மையாளராக இருக்கிறேன், பொய்யனாக நான் இல்லை என்பதை நிரூபித்தால் நிச்சயமாக இந்த உச்சகட்ட சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக என்ன செய்வான்? பாதுகாப்பான். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? ஒரு குவையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்து மதீனா நகரத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்து இஸ்லாத்தின் சாம்ராஜ்யம் அங்கிருந்து உருவாக்கப்பட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கு இஸ்லாம் சென்றடைந்தது. அப்ப சோதனையின் உச்சகட்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை தந்திருக்கிறான். ஆகவே நம்மையும் இறைவன் இந்த உச்சகட்ட சோதனையை ஆளும் வர்க்கத்தினால் நிச்சயமாக தரலாம். அப்படி சோதிக்கப்படுகிற போது நிச்சயமாக அல்லாஹ்
என்னை சோதிக்கிறான் என்னுடைய ஈமானை பார்ப்பதற்காக, என்னுடைய இஹ்லாஸை பார்ப்பதற்காக, என்னுடைய ஈமானில் பக்குவப்பட்டிருக்கிறேனா, அதில் எந்த அளவுக்கு பிடிப்போடு இருக்கிறேன் என்று சோதிப்பதற்காக தருகிறான் என்பதை உணர்ந்து நாம் அந்த நேரத்தில் ஈமானோடு வாழ வேண்டும், முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக மரணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ வரலாற்றில் பல மக்கள் ஈமானில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஈமானின் உறுதி சோதனையின் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அறியப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியோடு நிறைவுரைக்கு வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஐயும் நாசி அஷத்து பலா, மக்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்கப்பட்டது. நபி என்ன சொன்னாங்க, நபிமார்கள் சொன்னாங்க. சொன்ன பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, சும்ம பிறகு அஸ்ஸாலிஹூன், நல்லோர்கள் சோதிக்கப்படுவார்கள். சும்ம பிறகு அல் அம்சலு ஃபல் அம்சலு மினன் நாஸ், அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை போன்று வாழக்கூடிய நன்மக்கள் சோதிக்கப்படுவார்கள். யுப்தலா ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, மார்க்க பிடிப்புக்கு மார்க்க பற்றுக்கு ஏற்றவாறு ஒரு அடியான் சோதிக்கப்படுவான். நமக்கு நிறைய பேருக்கு முடிச்சுக்கிறோம், நிறைய பேருக்கு இதை முடிச்சுட்டு நான் குடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் நல்லவனா இருக்கிறேன் என்பதற்கு பதில் மார்க்கத்தின் பிடிப்பு, மார்க்கத்தின் பற்று, மார்க்கத்தில் பேணுதல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிப்பான். ஃபைன் கான ஃபீ தீனிஹி, அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த தீன்ல நீங்க எப்படி இருக்கீங்க, பிடிப்போடு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா அல்லாஹ் விட மாட்டான். கானஃபி ஃபைன் கானஃபி தீனிஹி சலாபத், தீனில் ஒரு பிடிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் அறிந்து கொண்டால் ஜீதஃபி பலாயிஹி, சோதனை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான், விடமாட்டான் அல்லாஹ். ஏன், எந்த அளவுக்கு சோதனையில் அதிகமாக இறைவன் நம்மை சோதிக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல மறுமையில் என்ன இருக்கு, நமக்கு அந்தஸ்து இருக்கிறது. அப்படிதானே? தங்கம் இருக்குல்ல, தங்கம் நல்லதா கெட்டதா எதை கொண்டு அறியப்படும், புடம் போட்டு பார்க்கணும், உரசி பார்க்கணும், புடம் போட்டு பார்க்கணும். புடம் போட்டு பார்த்த பிறகுதான், அதுவும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. தங்கம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அதற்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது. இது அக்மார் தங்கமா, நல்லதா கெட்டதான் என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம பயன்படுத்துற ஒரு பொருளுக்கே இவ்வளவு ஒரு சோதனை என்று சொன்னால், நாம் நிலையாக வாழக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வேணும், ஒரு பரீட்சை தேவையா இல்லையா? அந்த பரீட்சை இறைவன் வைக்கிறான். ஃபைன் கான ஃபீ தீனிஹி சலாபா, சோதனையில் பிடிப்பு இருக்குமானால் ஜீத ஃபீ பலாயிஹி, அந்த சோதனை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவான். வயின் கான ஃபீ தீனிஹி ரிக்கா, அந்த சோதனையில் சிலருக்கு ஒரு ரிக்கத், ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஒரு பலவீனம் ஏற்படும் என்று சொன்னால் அவரை விட்டு அந்த சோதனை என்ன செய்யப்படும், அகற்றப்படும். ஒமா இஸாலுல் பலா பில் அப்தி ஹத்தா யம்ஷி அலா லஹரில் அர்த் லைஸ அலைஹி ஹதீஆ, ஒரு அடியான் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான், இறுதியில் பூமியில் அவன் சோதிக்கப்பட்டு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக பூமியில் நடமாடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த செய்தி நிறைவு செய்கிறார்கள். அப்ப சோதனையில் இறைவன் உங்களை உட்படுத்துகிற போது சொர்க்கம், சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நல்லோர்களின் பட்டியலில் இறைவன் சேர்க்கிறான். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சோதனை ஒரு காரணமாகவும் அமைகிறது. ஆகவே அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்கு, நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை அறிவதற்கு தரக்கூடிய ஒன்றுதான் சோதனை. அந்த சோதனையில் நம்முடைய முன்னோர்களும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது ஆண்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பெண்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆண்களில் சொல்வதாக இருந்தால் நபிமார்களை சொல்லலாம், நபி தோழர்களை சொல்லலாம். பெண்களில் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா இருந்திருக்கிறார்கள். குழந்தைகளிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண் பெண், சிறுவர் பெரியவர், இல்லையா, நல்லவர் கெட்டவர், நல்லவர்களாக இருந்தால் நபிமார்கள், கெட்டவர்களாக இருந்தால் நபிமார்களுக்கு விரோதம் பாராட்டிய எத்தனையோ யுதைகள் இருந்திருக்கிறார்கள். இப்படி இறைவன் சோதிக்கிற போது அந்த சோதனைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பொருட்படுத்தாது. அந்த சோதனை நல்லவர் கெட்டவர், ஆண் பெண், சிறியவர் பெரியவர் என்கிற எந்த பாகுபாடும் அதுக்கு தெரியாது. சோதனை என்று வந்துவிட்டால் அது பொதுவானது. அந்த சோதனையின் மூலமாகத்தான் நமது ஈமான் அறியப்படுகிறது என்பதை உணர்ந்து நாம் நிச்சயமாக நம்முடைய சோதனை
சோதனையில் பொறுமையாக இருப்போம், ஈமானில் உறுதியாக இருப்போம். இந்த ஈமானை கொண்டு நாம் என்ன செய்வோம்? சொர்க்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் முஸ்லிம்களாக வாழச் செய்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லி ஜமீல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.